Hello. Welcome to Friends Canteen. Thanks for all the viewers again. இன்னைக்கு சீ ஃபுட்டில் ஒரு ஐட்டம் பண்ணலான்னு இருக்கோம். சீ ஃபுட் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் கருவாட்டு குழம்பு. அது வந்து எங்கள் பாட்டி வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னு அந்த ஸ்டைலில் அம்மா பண்ணி காமிக்க போகிறாங்க. அது நம்ம இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் அதை பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ அம்மா சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்றேன். கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 முடி தேங்காய், ஒரு பல்லாரி வெங்காயம் நறுக்கியது, வஞ்சிரம் துண்டு கருவாடு 8 பீஸ் எடுத்திருக்கேன். அப்போ 2 பூண்டு பல் நறுக்கி வச்சிருக்கு, 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, நறுக்கிய வெங்காயம். இப்போ லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கோம்ல, அதை கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ கடாயை காய வச்சிருக்கோம். மசால் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வறுக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா போடுறேன். முதல்ல 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருந்தேன், அது 1/2 ஸ்பூன் கடுகு வச்சுருந்தேன், அது. இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயெல்லாம் வறுத்துக்கிடுவோம். இப்போ மிளகு, ஜீரகம், கடுகு 3 நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி, வத்தல் பொடி 1 ஸ்பூன் வச்சுருந்தால அதையும் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இது லேசாக எண்ணெயில் வறுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். மசாலா எல்லாம் நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதை எடுத்து நான் அரைக்க போட போகிறேன். இப்போ இந்த மசாலா கூட எடுத்து வச்சுருந்த தேங்காயை அரைக்கிறதுக்கு போடுது. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் அரைக்கிறதுக்கு போடுது. இப்போ கடாய் காய வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுதேன். கருவாட்டு குழம்புக்கு எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் அது நல்ல டேஸ்ட் வரும். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போ கடுகு போடுதேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ 2 பல்லு பூண்டு நறுக்கி வச்சான்ல, அதையும் போடுறேன். இப்போ இந்த தாளிசா நல்லா செவக்க வேகணும். வெள்ளைப்பூடு, வெங்காயம் கொஞ்சம் செவக்கணும். இப்போ பாருங்க, வெள்ளைப்பூடு கொஞ்சம் செவந்து வருது. இந்த செவந்து வர ஸ்டேஜில் நம்ம இப்போ குழம்புக்கு எடுத்து வச்சோம்ல, வஞ்சிரம் கருவாடு 8 பீஸ் எடுத்திருக்கேன்னு சொன்னேன், அதை இப்போ இதில் போடுதேன். இப்போ நான் ஏன் இந்த கருவாடை வந்து இந்த தாளிசத்தில் போட்டேன்னா, கருவாடு தாளிசத்தில் போட்டதுனால கொஞ்சம் வெந்து கொடுக்கும். அப்போதான் அது இந்த குழம்புல வாசனை வரும். கொதிக்கிற குழம்புல நம்ம கருவாடை போட்டோம்னா அந்த துண்டு வேணா கரையாம இருக்கும், ஆனால் வாசனை அவ்வளோ வாசனை இருக்காது. இந்த தாளிசத்தில் போடுறதுனால அந்த கருவாடு வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிரும். அதனால குழம்பு நல்லா சூப்பராக வாசனையான கருவாட்டு குழம்பா இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் போடுறேன். என்னோட அம்மா, அக்கா எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து தென்காசி, திருநெல்வேலி பக்கம் இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப ஸ்பெஷலானது. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். கருவாட்டு குழம்பு ஏன் கடுகு போடுறோன்னா, நிறைய பேர் போட மாட்டாங்க, நாங்கள் போடுவோம். ஏன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா ஒரு வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா அவங்கவுங்க குடும்ப தேவைக்கு தகுந்த மாதிரி 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அவங்க தேவைக்கு போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து மிளகு தான் வந்து நம்ம தூக்கலாக போடணும். வத்தல் பொடி நான் 1 ஸ்பூன் தான் சொல்லியிருக்கேன். மிளகு 2 ஸ்பூன் சொல்லியிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த குழம்புக்குள்ள மசாலாவே. அதனால 2 ஸ்பூன் கண்டிப்பாக போடணும். கொஞ்சம் 4 பேர், 2 ஃபேமிலியாக இருந்தாங்க, 2 பிள்ளைகள ஒன்று, நீங்கள் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம்,
வத்தல் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கருவாடு தாளிசத்துல போட்டோம்ல, அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்துட்டு கருவாடு ஓரளவுக்கு நல்லா எண்ணெயில வெந்திருக்கு. ஓரளவு வெந்தா போதும், முழுசும் வேகணும் இல்லை, பாதி வெந்தா போதும். இப்போ நம்ம தேங்காய், வெங்காயம், அந்த வறுத்த மசாலா எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றுறோம். இப்போ அரைச்ச மசாலாவை ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் சுருளை வேகணும். இப்போ நம்ம ஊற்றின மசாலா கொஞ்சம் நல்லா கட்டியாக எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்று. இப்போ கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றினோன்னா அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வேணும். அப்போ தான் நல்லா வற்றி குழம்பு கொதித்து வற்றும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக வரணும் குழம்பு. அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட போகிறேன். நான் இப்போ அவ்வளோதான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி வச்சிருவோம், கொதிக்கட்டும் குழம்பு. இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கும்போது உப்பை நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் போடணும். ஏன்னா கருவாடுல உப்பு இருக்கும். நம்ம எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி உப்பு எப்போ நார்மலாக போடுற மாதிரி போட்டோம்னா உப்பு கச்சி போயிடும். அதனால நம்ம எல்லா குழம்புக்கும் போடுறத விட கருவாட்டு குழம்புக்கு போடும்போது கொஞ்சம் உப்பை பாதி அளவு குறைச்சி தான் போடணும். இப்போ மூடி இருக்கோமா, இந்த மூடி அப்படி எடுத்து பாருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்து நல்லா வாசனையாக இருக்குது கருவாட்டு குழம்பு. இந்த எண்ணெய் இப்படி வெளியில் வரணும்னா இந்த மூடி கரண்டியை உள்ளே போட்டு இப்படி கால்வாசி கேப் விட்டு மூடி இருந்தோம்னா இப்படி எண்ணெய் நல்லா வெளியில் வரும். இப்போ பாருங்க, நல்ல எண்ணெய்லாம் வெளியில் வந்தாச்சு. குழம்பு கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு. இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியதான். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே நல்லா வந்துட்டு பார்க்க அழகாக இருக்குது. இப்போ குழம்பு கருவாட்டு குழம்பு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிருக்கு. இப்போ சூடான டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒயிட் ரைஸில் பாயில்ட் எக் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சமைக்கும் போதே நல்ல ஸ்மெல்லில் பசி தாங்க முடியாமல் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் மை சன் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you. Thanks for visiting us. Bye-bye. See you next time.